காளி பெரும்பலைய இந்த பத்தர குறுக்கத்திலையும் பருத்தி போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். பருத்தி மாசூல் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு களை வெட்டணும். களை வெட்டணுமான வேலைக்கு ஆள் கூப்பிடுவான். ஆனா சம்பளம் கொடுக்க மூக்கால அழுவான். பாத்துக்கோங்க. கொடுக்க மாட்டாரா கூட ஒரு தடவை யாராவது வேலை பார்த்த சம்பளத்தை கேட்டா மைய போட்டு கை காலம் முடைக்கிடுவான். வாய் பேச விட மாட்டான். அதனால யாருமே வரமாட்டாங்க. ஆமா, ஊருக்கு எழிஞ்சவங்க யாரு? பிள்ளையார் கோயில் ஆண்டி. பிள்ளையார் கோயில் ஆண்டி. ஆமா, அதனால கணவன் சொல்லலாம் கேட்கணுமான மனைவி ஒருதி தான். அவதானே கேப்பா. அவதானே போலத்தவா. ஆமா சொல்லுங்க. ஆமா ஆமா, இப்ப உள்ளவள போலத்தான் சொல்ல முடியுமா? இப்ப உள்ள அப்படி சொன்னோம்னா திருப்பி அவரை ஆண்டி ஆக்கி விட்டுருவா. அப்ப உள்ள தாய்மார்கள் அப்படி. ஆமா, வீட்டுக்காரர் சொல்லலாம் கேட்கணும்னா ஆமா ஆமான்னு போடணும். அண்ணாவி சொன்ன சொல்லுக்கு ஆமான்னு சொன்னாதான் சாயண்டுக்காரரு. அப்படியா? அத மாதிரி வீட்டுக்காரர் சொன்னதுக்கெல்லாம் ஆமான்னு சொன்னாதான் வீட்டுக்காரி பார்த்துக்கோங்க.